இன்றைக்கி நம்ம சகோ கிச்சனில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் சிப்பி தோரன் ரெசிபி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது என்னுடைய அம்மா செஞ்ச ஒரு ஸ்பெஷலான சிப்பி தோரன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிற மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செஞ்சு பார்க்கறதுக்கு முடியும். இது வரைக்கும் என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க இந்த சிப்பி தோரனை எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 150 சிப்பியை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மண் சட்டியில் போட்டு இதை வேக வைக்கணும். ஏற்கனவே நான் அந்த சிப்பி எப்படி க்ளீன் பண்ணணும் வேக வைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டிருந்தேன். டைம் கிடச்சா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை மண் சட்டியில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே நம்ம விடக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக அதில் தண்ணியெல்லாம் விட்டு வந்திருக்கு. ஸோ சிப்பியோட மகிமையே அதுதான். அந்த தண்ணி எல்லாமே விட்டு அதுவாகவே தன்னாலே இதாகிரும். அந்த ஷெல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அந்த உள்ளே இருக்கிற சதை பீஸ் எல்லாம் நமக்கு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வேக வைக்கும்போது அந்த ஒரு மணம் வரும். அந்த மணம் வந்தாலே அது வெந்துடுச்சுன்னு தான் அர்த்தம். அண்ட் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் நீங்கள் இதை என்னெல்லாம் சொல்லுவீங்க, என்ன பேர் வச்சு சொல்லுவீங்கனால எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த உள்ளே இருக்கிற சதையெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற அந்த அழுக்கு அதெல்லாம் எடுத்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வயிறு ஸ்டொமக் ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அந்த உள்ளே இருக்கிற சதை பீஸெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நல்லா அதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும். ஏன்னா உள்ளே நல்லா மண் இருக்கும். ஸோ அந்த மண்ணெல்லாம் போகிறதுக்கு வரைக்கும் நம்ம இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடணும். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. சதை கம்மியாகவே கிடச்சிது. ஒரு நவம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா சதை இருந்துச்சுன்னு சொன்னாங்க அம்மா. நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, லீவுக்கு ஊருக்கு போனப்போ தான் எனக்கு வாங்கி தந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் சதை கம்மியாக இருந்துச்சு. சரி சிப்பி சாப்பிட்ட ஒரு திருப்தி எனக்கு இருந்துச்சு. ஸோ அதுவே போதும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இதை எல்லாமே மசாலா எல்லாம் அம்மியில் அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அம்மா. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அம்மியில் நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு தேங்காவோடைய பாதியை மட்டும் எடுத்துக்கலாம். அதை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பெரிய தேங்காய், அதனால் எங்கள் அம்மா பாதி தான் எடுத்தாங்க. சப்போஸ் சின்ன தேங்காவாக இருந்துச்சிங்கன்னா இன்னும் ஒரு தேங்காய் தாராளமாக போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இதை நல்லா போட்டு பேஸ்ட்டாலாம் அரைக்க வேண்டாம். ஜஸ்ட்டு அம்மியில் போட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணாலே போதும். மிக்ஸி ஜாராக இருந்தால் நீங்கள் பல்ஸ் மோடில் செஞ்சாலே போதும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பெருஞ்சீரகம்னு சொல்லுவீங்களா அது. ஸோ இதை நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதில் மிளகு சேர்த்துக்கலாம். ஸோ சிப்பி கொஞ்சம் கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மிளகெல்லாம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா கருவேப்பிலை. இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ஒன்று சேர வச்சுட்டு திரும்பவும் இந்த அம்மியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி சதைச்சி எடுத்தாலே சூப்பராக நமக்கு அந்த சிப்பி தோரனுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எல்லாமே எடுத்து நம்ம தனியாக வேற ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கிடைக்கிற நாடன் மிளகாய் அது, அப்புறமா 1 சாதாரணமாக இருக்கிற பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்தது நம்ம சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி வச்சிடலாம். இப்போது பார்த்திங்கன்னா அது ஒரு 400 கிராம் அளவுக்கு இந்த சிப்பி சதை கிடச்சிருக்கும். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கணும். அதை சின்ன சின்னதாக தான் நறுக்கி சேர்த்துக்கணும். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்டொமக் பெயின் அந்த இதெல்லாம் வராது. ஸோ அதனால் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துச்சு. இனி நம்ம சிப்பி தோரன் செய்ய ஆரம்பிக்கலாம். எங்கள் அம்மா இன்றைக்கி விறகடுப்பில் தான் பண்ணுறாங்க. நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கூட செஞ்சுக்கலாம். இப்போது சட்டி நல்லா சூடு பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், மணமாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காரம்லாம் நிறைய சேர்க்குறோம். ஸோ அதனால் ஒரு காஞ்ச மிளகாவே தாராளம். இது ரெண்டையுமே நல்லா பொரிய விட்டதும் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா தாளித்ததுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலர் வாரது வரை வதக்கி விட்டுக்கோங்க. சின்னதாக நறுக்கி சேர்த்தா தான் சீக்கிரம் நமக்கு வெந்து கிடைக்கும். அதனால் குட்டி குட்டி பீசஸாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க.
இப்போ இதை வந்து நல்லா இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட நமக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துச்சு. அது அத்தனையும் தான் நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரை நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போதைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தேங்காயெல்லாம் இனி அடுத்து சேர்க்க வேண்டிய இருக்குது. அந்த டைமில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ தயவு செய்து மன்னிச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நல்லா வெங்காயம்லாம் நல்லா கொலைய வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து 400 கிராம் அளவுக்கு சிப்பியை சேர்த்துக்கிறோம். சிப்பி வந்து சின்ன சிப்பினால் நாங்கள் வந்து இதெல்லாம் கட் பண்ணலை, அப்படியே முழுசாகவே போட்டுக்கிட்டோம். பெரிய சிப்பியாக நிறைய சதை இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 3-4 கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர இப்படி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஆவியெல்லாம் வந்துடுச்சு. சிப்பியெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு அந்த வெங்காயத்துலலாம் நல்ல கொலைய நமக்கு வெந்துடுச்சு. இனி நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் நம்ம இதை வந்து இந்த ஒன்று சேர இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இதை வந்து திரும்ப ஒரு 3 மினிட்ஸுக்கு நம்ம இதை மூடி போட்டு இதை வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம சிப்பியெல்லாம் நல்லா வெந்து தான் வந்துருச்சு ஸ்டீம் பண்ணுற நேரம். ஸோ அதனால் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் அதை மூடியை திறந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அடி பிடிக்காமல் இந்த மாதிரி வதக்கி விட்டு கொடுத்துட்டே இருங்க. அந்த தேங்காயோடைய பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரை வதக்கி விட்டு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வரும். அது வரை இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சூடோட இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இது சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், ரசம் சாதத்து கூடயும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை மீன் குழம்பு விட்டு அது கூட சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்களாம் என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது மீன் குழம்பு இருக்கும் அதை விட்டு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சிப்பி கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிப்பியில் பொரியல் மட்டும் இல்லை, நாங்கள் வந்து பஜ்ஜி பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து வேக வச்சு இதை வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ ரெசிபீஸ்க்கு என்னுடைய சகோ கிச்சன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும்னு என்கரேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.